டிமாண்டி முடிச்சுட்டு கரெக்டாக என் கல்யாண இன்விடேஷன் வைக்கிறதுக்காக அஜித் சாரை போய் மீட் பண்ண போகிறேன். என்ட்ராகும் போதே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அருள் ஃபார் டிமாண்டின்னு தான் ரிசீவே பண்ணுவேன். அப்புறம் உட்கார வச்சாரு. அப்போ அன்றைக்கி வந்து நான் என் ஃப்ரெண்டு வினோத்னு ஒருத்தர், அப்புறம் மயிலாப்பூரில் பாலுன்னு ஒருத்தர் இருப்பார். நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். போய் அப்போ அவர் அந்த அடையார் ஃப்ளாட்டில் இருந்தார். போய் உட்காந்துருக்கோம். ஒன்றும் இல்லை, அந்த கதவை திறந்து அந்த வேலை செய்கிற அவங்க அந்த பொண்ணு ஒருத்தங்க ஜூஸ் எடுத்துட்டு வராங்க. இவர் எந்திரிச்சு போய் அதை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அன்றைக்கி என் கல்யாண டைமில் வந்து அவர் ஆக்சுவலாக ஊரில் இல்லைன்னு நினைக்கிறேன். அது அப்போவே சொன்னார், அந்த டைம் நான் இல்லை, ஆல் த பெஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு 1 hour அவர் பேசினார். படம்லாம் நல்லா பண்ணுறீங்க, இதுலேயே இருங்க, நல்லா இது பண்ணுங்க. அதாவது வந்து புல்லிங் பவர் வந்து பயங்கரம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் நிறையா விஷயத்துலேருந்து விலக தான் அவரை இன்னும் நிறைய பேருக்கு பிடிக்குதோ. ஃபேன் பேஸ் வச்சு அதை வச்சு டெவலப் ஆகணும்னு நம்ம நினைப்போம். பட் அந்த பேஸே வேண்டாம்னு சொல்லி அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி தல தீபாவளிக்கு பார்த்த படம் தான் வேதாளம். ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படின்னா, ரஜினி சார் படம் வருதுன்னா எல்லாரும் ரஜினி சார் ஃபேன், கமல் சார் படம் வருதுன்னா எல்லாம் கமல் சார் ஃபேன், இப்படி மாறியே இருக்கும். இப்போ 2வது வந்து எங்களுக்கு வந்து எப்பயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், யாரையாவது நேரில் பார்க்க, யாராவது தாத்தாவை பார்க்க வரும்போதெல்லாம் நாங்களே எல்லாம் பார்த்துருக்கோம். போய் பேசலாம் முடியாதமே தவிர்த்து. பட் எங்கள் ஃபேமிலியில் ஐ திங்க் எங்கள் அண்ணன்லாம் வந்து எங்கள் அக்காலாம் அவங்க டாக்டருக்குலாம் நல்லா தெரியும், ரஜினி சார் டாக்டர்லாம். இது மாதிரி எல்லாருமே வந்து இந்த சினிமாவுக்கும் எங்கள் ஃபேமிலிக்குமே ஒரு பாண்டிங் எப்பவுமே இருக்கும். அப்படி இருக்கும்போது அஜித் சார் வந்து என்னன்னா, நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வந்து விஜய் சார் வந்து நான் முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் அஜித் சார்லாம் நான் நேரில் பார்த்தது கிடையாது. விஜய் சார் வந்து அண்ணனுக்கு உதயானனுக்கு நல்ல க்ளோஸ். குருவி ஷூட்டிங்கில் வந்து நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன். அவரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை வந்து ஆழ்வார்பேட்டில் அவங்க ஃப்ரெண்டு வீடு கூட யாரோ இருக்குது, அங்கே போகும்போது கூட நான் ஒரு தடவை விஜய் சாரை மீட் பண்ணியிருக்கேன். அவருமே ரொம்ப சாஃப்ட்டு, பயங்கர அம்பிள். எனக்கு அவருமே ரொம்ப பிடிக்கும். இப்போ அஜித் சார் என்னன்னா, இப்போ இந்த ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சொல்லி ஒரு கேரக்டராக ஒருத்தவங்களை ஒன்று பிடிக்கும் தெரியும். அது பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் பிடிக்க ஆரம்பிக்கும். அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, தப்போ கரெக்டோ எது பண்ணாலும் அவங்கள பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மங்காத்தா வரும்போது துரை தான் ப்ரொடெக்ஷன். ஸோ கண்டிப்பாக அந்த படம் ஓடணுன்ற துரைக்காக இன்னும் பெருசாக ஓடணுன்ற ஆசை எனக்கு இருக்கும். ஸோ அப்படி ஓடும்போது மங்காத்தாவில் பார்க்கும்போதெல்லாம் இப்போ எடுத்து இந்த மூடில் வரும்போது பார்க்குற முதல் படமே பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்தில் எங்கள் கேமராமேன் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம், வெளில உங்கள் குழந்தை அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி பொதுவாக எல்லா வீட்லேயும் குழந்தை அழுதா அம்மாவை தான் கூடுவாங்க, அம்மா தான் அழுவாங்க, இந்த குழந்தை பார்த்து அப்பான்னு அழுது அப்படின்னு. அப்பா செல்லம்மா? ஆமாம், அவர் பயங்கரமாக அவர் எப்படின்னா, அவங்க அம்மா இருந்தாருன்னா அவங்க அம்மா கிட்ட தான் இருப்பார். இப்போ அவங்க அம்மா இல்லைன்னா என்கிட்ட தான் இருப்பார். எங்கள் அம்மா கிட்ட நிறையா இருப்பாப்புல. இப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாட்டெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு அவராக டான்ஸ் ஆடிடுவாப்புல. போய் சொல்லுவேன், என்னோடலாம் நல்லா ஆடிடாத அப்படின்னு. என் ஒய்ஃப் வந்து, நீங்கள் எங்கே ஆடுறீங்க, உங்களோட நல்லா ஆடுறதுக்கு அப்படின்னுவாப்புல. இப்போ இந்த அலெக்ஸா இருக்குல்ல, அதில் போய் டிமாண்டி காலனி பாட்டு போடு அப்படின்னுவாப்புல. அது என்ன சொல்கிறது, நமக்கு என்னதான் நமக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற போது அது எல்லாமே மறந்துடும். அதோட ஹாப்பியாக வேறு எதுவுமே இருக்காது. ரொம்ப செல்லம்மா. ஆமாம், அவரு தான் இல்லையா? ஆமாம்.